எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? பாவி, 1 மணிக்கு சந்தோஷமா இருக்கிறியான்னு கேட்டா, எப்படா நாங்கள் சீக்கிரம் முடிச்சாதனடா சாப்பிட்டு போக முடியும் அப்படி நீங்கள் சொல்றது உங்களோட மைண்ட் வாய்ஸ் தான் நான் கேப்சர் பண்ணிட்டேன். ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா, ஃபாஸ்டிங் ப்ரேயர் தேவையா? முதல்ல ஜெபம், நிறைய ஜெபம் இருக்குது. விண்ணப்பமாக ஜெபம் பண்ணுறாங்க, கண்ணீராக ஜெபம் பண்ணுவோம், நார்மலாக ஜெபம் பண்ணுவோம், மெண்டுதலாக ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம். என்ன சொல்றது, இப்படி பலவிதமான ஜெபங்களை நீங்களும் பண்ணியிருப்பீங்க. என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப வருஷமாக ஒரு ஜெபத்துக்கு பதிலே வரமாட்டுது ஆண்டவர்ன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா அப்படின்னு முதல்ல நான் காண்பித்து கொடுத்தேன். அது எந்த ஜெபமாக இருந்தாலும் உங்களுடைய வாயிலிருந்து சொல்லக்கூடிய ஜெபத்தையோ வேதனையோ கண்ணீரையோ இந்த இயேசு பார்க்கிறார் முதல்ல. 2வது, இந்த இயேசு கேட்கிறார். கையை தட்டி இந்த இயேசுவை மகிமைப்படுத்து. ஏன் தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை பார்க்கறதுக்கு நாதி இல்லாமல் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் சொல்றத கேட்கவே மாட்றாங்க ஆண்டவரே அப்படின்னு நிறைய பேரோட ஒரு தவிப்பா இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறது என்னன்னா, நம்ம ஜெபத்தை கேட்கிறதற்கும் நம்ம பேசுறதை கேட்கிறதற்கும் நம்மளுடைய கண்ணீரை பார்க்கிறதற்கும் ஒரு நல்ல தெய்வம் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார். நம்ம கல்லையோ மண்ணையோ வணங்கலை, ஆனால் என்ன செய்கிறோம்? உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறோம். இவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இயேசுவோட எப்படி நீங்கள் பேசுவீங்க? ஜெபம் பண்ணுறதுனால பேசுவாங்க. இயேசு உங்களோட எப்படி பேசுவார்? ஆமாம். பைபிள் படித்தவங்கலாம் கையை தூக்குங்க பார்ப்போம். பைபிள்லாம் படிக்கிறீங்களான்னு தெரிஞ்சு நல்லா பாருங்க. ஒரு மனிதனை நிலைநிறுத்துவது ஜெபமும் வேதத்தினுடைய வசனமும். இந்த வசனம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் அவ்வளோ ஒரு தாகமா. முதல்ல மனுஷனுக்கு இருதயத்தில் தான் தாகம் வரணும். கர்த்தர் நல்லவர். அந்த வசனத்தை வாசிங்க. எஸ்ராவினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 23 வாசிங்க. அப்படியே நாங்கள் ஃபாஸ்டிங் போட்டு எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். இன்னைய வரைக்கும் எங்கெங்கேயோ நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம் பிரதர். ஏதோ ஒரு உதவி கிடைக்குமா, ஏதோ ஒரு சகாயம் கிடைக்குமா, எங்கேயாவது நன்மை கிடைக்குமான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம்? எங்கெங்கேயோ நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம் பிரதர். இன்னைக்கு நாங்கள் எல்லாமே இப்போ அடி வாங்கி, எல்லா கதவும் லாக் ஆகி, எல்லா இடத்துலையும் அடி வாங்கி, எந்த கதவும் ஓப்பன் ஆகாமல் கேவலமாக என்னை திட்டி மனசு உடஞ்சி போய் பெதஸ்தாவுக்கு இன்னைக்கு ஃபாஸ்டிங் போட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிற உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், அதை தேடி வந்தீங்களா? ஏசப்பா, இன்னைக்கு நாங்கள் அப்படி வந்து ஜெபம் பண்ண எங்கள் சத்தத்தை கேட்டார். கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்த விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு நாங்கள் கூடி வந்த இந்த இடத்திலே உபவாசம் பண்ணி தேவனுடைய முகத்தை தேடி எங்களுடைய விண்ணப்பங்களெல்லாம் வைத்தோம் ஆண்டவரே. என் கர்த்தர் அதை கேட்டு இன்றைக்கு இந்த விண்ணப்பத்துக்கெல்லாம் பதில் கொடுத்தார் என்பதை இன்றைக்கு விசுவாசத்தால் அடுத்த மாதம் சாட்சி சொல்லுவீங்க. விசுவாசிங்க, அப்படியே கர்த்தர் செய்திருக்கிறார். கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. இந்த உபவாசம் போடணுமா அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. அந்த மாதம் 24ஆம் தேதியிலே, ஆமா 11ஆம் தேதியிலே இந்த மாசம் இஸ்ரவேல் புத்திரர், ஆமா நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த உபவாசம் பண்ணி ரட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டு கொண்டவர்கள். அப்பெல்லாம் நீங்க புழுதியை போட்டுக்கிட்டீங்களா? ரட்டு உடுத்துனீங்களா? அப்படியெல்லாம் செஞ்சு கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரே எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று போதும். என்ன செஞ்சாங்க? இன்றைக்கு எப்பெல்லாம் இந்த உபவாசத்தை நான் ஒரு 4-5 வசனம் காட்டி கொடுத்தேன். இந்த உபவாசத்தை எப்பெல்லாம் போட்டாங்க? முதல்ல ஒரு மனிதன் கர்த்தருக்கு விரோதமாக தேசமும் மனிதனும் பாவம் செய்யும் பொழுது அவன் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தோடு இருக்கும் பொழுது அவன் உபவாசம் போடுகிறான். 2வது காட்டி கொடுத்தேன். என்னத்துக்காக உபவாசம் போடுறான்?
நமக்கு சகாயத்தை வெளியில ஓடி தேடி 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 அவன்கிட்ட நம்ம ஆப்ளிகேஷன் பண்ணி சஜஷன் பண்ணி அவன்கிட்ட சொல்லி அவன்கிட்ட எப்படியாவது ஒரு நன்மை வந்துடாதான்னு சொல்லி புலம்பி அவன் நம்மளை திட்டி அதனால மனசுடைஞ்சு அப்புறம் என்ன செஞ்சோம் இன்னமே மனுஷன்ட்டே நம்ம கேட்கக்கூடாதுரா, ஆண்டவர்கிட்ட போய் இன்னைக்கு உபவாச ஜெபம், இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை தேடி என்ன செய்வோம், விண்ணப்பம் பண்ணுவோன்னு சொல்லி 2வது வாரம். 3வது, தேசம் சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போகும் பொழுது, ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விரோதமாக போகும் பொழுது, ஜனங்கள் எல்லாம் கூடி வர செய்து என்ன செய்யறாங்க, உபவாசம் போடுகிறார்கள். இன்னொன்னு யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 6, 7 எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. அது என் திராட்சை செடியை அழித்து ஜனங்களை கெடுத்து, ஒரு நிமிஷம்ப்பா, திராட்சை செடி கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெடுக்கும்படியாக சத்துருடைய போராட்டங்கள் தேசங்கள் மீதும் கடந்து வருகிறது. அடுத்து, என் அத்திமரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் திண்டு போட்டது. பின்மாற்றமான ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வெளியிலே கொண்டாந்து வேஷம் காட்டி அவருடைய வாழ்க்கையை கெடுத்து அவர்களை இயேசுவை விட்டு பின்வாங்க ஓட செய்யக்கூடிய ஒரு பெரிய கொடிய சிங்கத்தை போல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜாதிய அநேக ஜனங்களையும் சபைகளையும் ஆவிக்குரிய பிள்ளைகளையும் கெடுத்து போடுகிறதுனாலே நீங்கள் நானும் யோவேல் மூலமாக பார்க்கிறோம். பாருங்க 14 படிங்கப்பா. இப்ப பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், அதற்காக விசேஷித்த ஆசரிப்பை ஸ்பெஷல் மீட்டிங் இதுதான், இதுக்காக நீங்க வாங்க. மூப்பரையும் சபையினுடைய மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே ஆமா கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். எல்லா தேசத்தினுடைய சகல ஜாதிகளையும் எல்லா குடிகளையும் நீங்க கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஆனா ஆவிக்குரிய பிள்ளையா இருக்கக்கூடிய இஸ்ரவேல் சந்ததியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீங்க என்ன செய்யுங்க, எல்லாம் ரெவரண்ட்லேருந்து ரிட்டையர்ட் ரெவரண்ட்லேருந்து பிஷப்லேருந்து இது தீர்க்கதரிசிகளிலிருந்து ஊழியர்கள் செய்யக்கூடிய போதகர்களிலிருந்து சுவிசேஷகர்களிலிருந்து மிஷினரிகளிலிருந்து எல்லாம் ஒரு இடத்துல கூடி வர செய்து நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டு இந்த தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். கர்த்தர் இந்த தேசத்துக்குள்ளாக அவருடைய எழுப்புதலை கொண்டு வரதற்கு என்ன செய்வாரா, கிரியை செய்வேன் என்று யோவேல் மூலமாக சொல்லுகிறார். அப்ப நல்ல கவனமாய் கேளுங்க. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த தேவன் விடுதலையை கொண்டு வருகிறார். கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்து. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே இந்த உபவாசத்தை கொண்டு வருகிறார்.